வணக்கம். நான் உங்க இருமதி பந்தலராஜா. பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு சர்ச்சையான கருத்து ஒன்றை தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வீட்டை விட்டு வெளியில் வரணும், இல்லை திரிசாவை விட்டு வெளியில் வரணும், அப்போ தான் நாட்டில் என்ன நடக்குது அப்படின்றது அவருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. இது மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. உண்மையிலேயே ஒரு தேசிய கட்சி அதோட மாநில தலைவர் இந்த மாதிரி பேசுனது அப்படின்றது ஒரு அநாகரிகமான செயல் தான். இதே மாதிரி மாநில தலைவர் பாஜகவில் ஒருத்தர் இருந்தார். யார் தெரியுமா? அண்ணாமலை. தங்கம் சார், தங்கம், சுத்தமான தங்கம். சொல்லுவாங்கள்ல, சேத்துல முளைச்ச செந்தாமரை அப்படின்ட்டு. அப்படி இந்த மாதிரியான சேத்துக்கு நடுவில் முளைச்சிருந்த ஒரு செந்தாமரை. அவரால் தான் பாஜக அப்படின்ற ஒரு கட்சி வளர்ச்சி அடைஞ்சிச்சு. தமிழ்நாட்டில் தாமரை மலரவே மலராது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க மத்தியில் அண்ணாமலை அப்படின்ற ஒரு தனி மனிதனோட முயற்சியால் தான் பாஜகவோட வாக்கு சதவீதம் அப்படின்றது கொஞ்சம் உயர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் மாற்று கட்சியிலே இருந்தாலும் சரி, இல்லை பாஜகவுக்கு எதிராளியாகவே இருந்தாலும் சரி, இந்த கருத்தை நம்ம இல்லைன்னே சொல்ல முடியாது. ஏன்னா அண்ணாமலையோட வருகைக்கு அப்புறம் தான் பாஜகவோட வளர்ச்சி அப்படின்றதே ஆரம்பிச்சிச்சு. அப்படிப்பட்ட மனுஷனையே பாஜகவில் இப்போ ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மனுஷன் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். எப்போ அப்படின்னா, விஜய் கோவாவில் ஒரு திருமணத்துக்கு போனார் தெரியுமா? அப்போ திரிசாவோட போனார். அப்போ தனி விமானத்தில் திரிசாவோட போனப்போ அவர் செக் பண்ணுற இடத்துல அந்த ஃபோட்டோ எடுத்து லீக் பண்ணி கொஞ்சம் அசிங்கமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அண்ணாமலை ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார் பத்திரிகையாளர்கள் கேட்டப்ப. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் எங்கே வேணால் போகலாம், யார் கூட வேணால் போகலாம், அது அவரோட சுய விருப்பம், அவரோட தனிப்பட்ட விஷயம். சரியா? முதல்ல ஒரு தனி விமானத்தில் போகிறவர் தன்னை சுய பரிசோதனை செஞ்சிட்டு இருக்க இடத்துல யாரோ ஒருத்தர், யாரும் இல்லை, அங்கே செக் பண்ணுற ஆள் தான் ஃபோட்டோ எடுத்து பரப்பியிருக்காங்க. இது ஒரு அநாகரிகமான செயல். அது ஒருத்தரை கட்சி ரீதியாக பேசலாம், கொள்கை ரீதியாக பேசலாம். ஆனால் ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட்டு அவரை பற்றி அவதூறு பரப்புறதோ, இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையை பேசுகிறதோ ஒரு அநாகரிகமான செயல் அப்படின்ட்டு யார் சொல்லியிருந்தா? இதே பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவருக்கு அரசியல் நாகரிகம் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஏன்னா பாஜகவில் ஒரு பண்பட்ட மனிதன், ஒரு படித்த மனிதன். அதனால அண்ணாமலைக்கு அரசியல் நாகரிகம் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஒருத்தரை கொள்கை ரீதியாக தாக்குறது அப்படின்றது வேறு, தனிப்பட்ட வாழ்க்கையை தாக்கி பேசுறது, அவதூறுகளை பரப்புறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கீழ்த்தரமான விஷயம். இது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது யாரை பண்ணினாலும் அது தவறான விஷயம்தான். இந்த வேலையை தான் நயினார் நாகேந்திரன் அவர்கள் செஞ்சிருக்காரு. ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவராக இருந்துக்கிட்டு உண்மையிலேயே இது ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயலாக இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட வாழ்க்கையை நோண்டி பார்த்தோம் அப்படின்னா எல்லார் வாழ்க்கையும் நாரி போயிடும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.